ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்றால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. மாம்பழ சீசன் காரணமாக பல்வேறு வகையான மாம்பழங்கள் கோடை காலத்துல அதிக அளவு விற்பனைக்கு வருகிறது. பொதுவாக பொதுமக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய நிலையில உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் செயற்கை முறையில ரசாயன பொருட்கள் பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைக்க கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. மாம்பழங்கள் அதிக லாபத்திற்காக விற்பனை செய்வதற்கு ரசாயன முறையில மாம்பழத்தை பழுக்க வைக்கப்படுவதாக புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல மாம்பழம் விற்பனையாளர்கள் இயற்கையான முறைகள்ல பழுக்க வைத்த மாம்பழங்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். வரும் நாட்கள்ல தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் போது அவ்வாறு ரசாயன முறையில மாம்பழங்கள் பழுக்க வைப்பது தெரிய வந்தால், விற்பனை செய்வது தெரிய வந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கும் நடைமுறையை தீவிரப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. மேலும் தொடர்ச்சியாக இதே முறைகேட்டில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொண்டு கடையினுடைய உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தையும் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.